தாவீது கூட சொல்றான், முதிர் வயதுல என்னை தள்ளிடாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. அல்லேலூயா. முதிர் வயசுல சில நேரங்கள்ல பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க, சிலர் மனைவி கூட கைவிட்டுருவாங்க, சிலர் கணவன் கூட கைவிட்டுருவாங்க, நம்ம நம்பினவங்க எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனா தாவீது அதான் கேட்கிறான், முதிர் வயதுல என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்க. ஒரே ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 9:10 வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. போதும். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில, எனக்கு யாரும் உதவி செய்யல, நான் சொல்றதை யாரும் காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிற ஒரு புறக்கணிக்கப்பட்ட துக்க நிறைந்த பாடு நிறைந்த சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே நம்ம கர்த்தரை தேடுறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம வர்றோமா? ஆண்டவரை அதிகாலையில கூப்பிடுறோமா? வேதத்தை எடுத்து வாசிக்கிறோமா? இயேசுவை மற்றவங்களுக்கு நம்ம சொல்றோமா? கர்த்தரை தேடுறது, இதெல்லாம் கர்த்தரை தேடுறது. பைபிளை எடுத்து வாசிக்கிறது கர்த்தரை தேடுறது. இப்ப பாருங்க, எத்தனையோ பேர் அவங்கவுங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் நானும் இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில எழுந்துச்சு, சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே. அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நீங்களும் நானும் சில நாட்களாக, சில வருடங்களாக கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறோம். அதனால தேவன் நம்மளை கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. உன் தாயும் தகப்பனும் உன்னை தள்ளினாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்ளுவார். மனிதர்கள் நம்மளை தள்ளினாலும், மனிதர்கள் நம்மளை புறக்கணித்தாலும் இயேசு நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், தேவனை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லப்பா. நான் கர்த்தரை தேடினேன். தாவீது முதிர் வயதுலதான் அந்த அனுபவத்தை சொல்றான். நான் கர்த்தரை தேடினேன், அதனால என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. கர்த்தரை நம்ம தேடுறோமா?